ஹலோ, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். இது எப்படி வந்திருந்ததுன்ட்டு வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வீட்டில் வச்சுருந்த சில ஐட்டம் வச்சு தான் பண்ணியிருந்தேன். என்னென்னலாம் போட்டிருக்குன்னா, டியூட்டி ஃப்ரூட்டி 100 கிராம், ஆப்ரிகாட் 60 கிராம், டேட்ஸ் 60 கிராம், பிளாக் கிரேப்ஸ் ட்ரை கிரேப்ஸ் 60 கிராம், ஃபிக்கு 60 கிராம், கேஷ்யூ, வால்நட், பாதாம் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக 50 கிராம்ஸ் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா 1/4 கப் ப்ரௌன் சுகர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ஒரு சீவலை எடுத்து ஒரு ஆரஞ்சு தோலை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸை மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour போல் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த மிக்சரை எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ் பேனில் ஒயிட் சுகர் 1 கப்பு, இது 250 கிராம் கப்பு. ஸோ அதை ஒரு சாஸ் பேனில் தண்ணிலாம் சேர்க்காமல் இதில் சாஸ் பேனில் போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா கலந்து விட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கக்குள்ளே அந்த சுகர் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். நானும் ஃபஸ்ட் டைம் பயந்துட்டேன்னா கட்டியாக வருதுன்ட்டு. அது கரைய நல்லா வாட்டராக ஆகிடும். ஸோ பயப்பட தேவையில்லை. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அந்த கட்டிகள்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுத்தீங்களோ அதே கப்பு 1 கப்பு நல்லா சுட தண்ணியை இதிலே ஊற்றணும். ஊற்றக்குள்ளே கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க. ஏன்னா அதோட ஆவிலாம் கையில் படும், தெரிக்கும், ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ இதை ஊற்றக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக விடுங்க. அதுக்கப்புறம் இதை போட்டோடனே கொஞ்சம் அந்த பாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அது நல்லா கொதிக்க பார்த்திங்கன்னா கரைஞ்சிடும். ஸோ அதுக்கு ஒட்டிக்குது என்ன பண்ணுறதுன்ட்டு நானுக்குமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் அது நல்லா மெல்ட் ஆக அது நல்லாவே கரைய ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் நல்லா வாட்ரி ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த வாட்டரை பார்த்திங்கன்னா இந்த மிக்சரில் நல்லா ஊற்றிக்கோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 200 கிராம் பட்டரை நல்லா உருக்கி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இதில். ஸோ இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் கூடயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட் 300 கிராம் மைதா, அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை இந்த வெட் இன்க்ரீடியன்ட் கூட சேர்க்கக்குள்ளே கொஞ்சமாக போட்டு சலிச்சு நான் சேர்த்துக்கிறேன். இதை ஒரேடியாக போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நான் விஸ்கை வச்சு தான் நல்லா அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் 3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்பேக்சுலா எடுத்து இதில் இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணி நடுவில் ஒரு கோடு மாதிரி போடணும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரை கேக் டீனுக்கு மாற்றிடலாம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பரை அந்த கேக் டீனில் ஸ்ப்ரெட் பண்ணி பேட்டர் அதில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவனை 350 டிகிரி ஹீட்டுக்கு ஃபாரன்ஹீட் 350 ஃபாரன்ஹீட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் 320 டிகிரி ஃபாரன்ஹீட் வச்சு ஒரு 50லேருந்து 60 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்தாலே போதும். அது நல்லாவே குக் ஆகிடும். பேட்டர் எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த கேக் டீன் எடுத்து நல்லா இதை தட்டுங்க. கீழே ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் போயிடும். ஸோ அதனால தான் தட்டணும். இது கரெக்டாக எனக்கு 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து சைடில் கட் பண்ணி பார்த்தேன், அதுதான் கொஞ்சம் இப்படி இருக்குது. ஸோ வெந்திருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வெந்து தான் இருக்குன்னவே நான் அதை அன்மோல்டு பண்ணியாச்சு கேக் ட்ரேலேருந்து. ஸோ கட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே அந்த மேல் லேயர் இருக்கியா, அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக தான் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. இங்கே பாருங்கள். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.